வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாங்கள் இந்த புதுக்கோட்டையில் பெருமாள் கோயில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். அங்கே ஆண்டாளுக்கு திருமணம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாளே. அதுக்காக நாங்கள் காலையில் ஒரு 8:30 மணி போல் போயிட்டோம். அப்போ ஆண்டாளுக்கு அங்கே அலங்காரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆண்டாள் கல்யாணத்துக்கான சீர்வரிசைகளையும் முன்னாடி அடுக்கி வச்சாங்க. அதுக்கான வளையலெல்லாம் வாங்கி அதை தனித்தனியாக நாங்கள் எல்லாம் 4 வளையலாக எடுத்து கட்டி வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க பூவால் சாமியை நல்லா அலங்காரம் பண்ணார். ஒன்று ஒன்றா எல்லாமே செஞ்சு சாமிக்கு ஆர்த்தி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பூவை பந்து மாதிரி சுருட்டி அது தூக்கி போட்டு பால் மாதிரி விளையாடினாங்க. அப்புறம் சாமிக்கு மாலை மாட்டினால் பாட்டு பாடி மாலையை சாமிக்கு மாற்றி போட்டுட்ருந்தாங்க. திருமாங்கல்யத்தை எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு சாமிக்கு அணிவிச்சாங்க. அது மாதிரி 2 சாமிக்கு 2 திருமாங்கல்யம் போட்டாங்க. அந்த ஆண்டாள் திருமணத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ முதல்ல எடுத்து ஒரு திருமாங்கல்யத்தை போடுறாரு. அதுக்கப்புறமா இன்னொன்று எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது சாமிக்கு அதை போடுறாரு பாருங்கள். அதான் அப்போ மணியெல்லாம் அடித்து சாமி பாட்டெல்லாம் பாடி அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் 3 தேங்காவை எடுத்து கொடுத்து தம்பதி சமேதராக தேங்காய் உருட்டணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தம்பதியாக தேங்காய் உருட்டுனாங்க. தேங்காய் உருட்டி முடித்ததும் கற்பூர ஆரத்தி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாமிக்கு ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி தட்டோட முன்னாடி போனாங்க. அதுக்கும் பின்னாடி சீர்வரிசைங்களை தூக்கிட்டு போனாங்க. எல்லாரும் எல்லா லேடிஸ் கையிலையும் ஒவ்வொரு தட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தட்டை தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். சாமி பவனி பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல நின்று அதுக்கப்புறமா நடந்து வந்தாங்க. நாங்களும் பின்னாடியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். எல்லாருமே சாமியை கும்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்தோம். பாருங்கள், சாமி அதுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், அப்படியே நடந்து பெருமாள் கிட்ட அந்த சாமியை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டாள் திருக்கல்யாணம் இனிதே நடந்தது. அதுக்கப்புறம் சுமங்கலிகளுக்கு வளையலும் மஞ்சள் குங்குமமும் எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டோம். ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள்.